ஹலோ ஆல். இன்னைக்கு இந்த நெக் பட்டனை சிம்பிள் 3 ஸ்டெப்ஸில் எப்படி மெஷர் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு 100 days ஆஃப் ஸ்டிச்சிங் ஸ்டோரிஸ். கேன்வாஷ் டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு லென்த் வந்து 9 inches எடுத்துக்கோங்க. வித் வந்து 2 சைடு 3 inches இருக்க மாதிரி எடுத்து மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ட்ராப் பண்ணிக்கோங்க. அண்ட் 3.5 inch ஒரு மார்க் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. அண்ட் கர்வ் ஷேப்பில் நம்ம நெக்லைன் ட்ரா பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடில் வந்து 1.25 inch ஒரு மார்க் பண்ணி அந்த 1.25 inchலேருந்து கிராஸாக 4 inch எடுத்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கு சென்டரில் ஒரு 1/2 inch எடுத்து ஒரு கர்வ் ஷேப்பில் ட்ரா பண்ணிவிட்டு இந்த ரெண்டு லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க கேன்வாஷை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. ஸ்டெப் 2 என்னென்னா, இதை வந்து ஒரு ரஃப் மெட்டீரியல் மேலே நீங்கள் ப்ளேஸ் பண்ணி நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மெயின் மெட்டீரியல் மேலே இதை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, மெயின் மெட்டீரியல் ப்ளேஸ் பண்ணி நகராத அளவுக்கு பின் பண்ணிவிட்டு அதோட அவுட்டர் லைனில் வந்து ஸ்டிச் போட்டு எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு அங்கங்கே சின்ன சின்ன கட் போட்டு திருப்பி அதோட அவுட்டர் லைனில் ஓர தையல் போட்டுக்கோங்க. அண்ட் நம்ம நாட் ரெடி பண்ணுவோம் தெரியுமா, இந்த மாதிரி ரெடி பண்ணி நான் வந்து மொத்தமாக 4 ஹோல்ஸ் வர மாதிரி மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் வேணுன்றது ஈவனாக மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த எண்டில் வந்து டாசல்ஸ் மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த நெக் டிசைன் ரெடி ஆகிடும்.